हाय फ्रेंड्स இன்னைக்கு நம்ம சிக்கனையும் ஓல்ட் மங் ரம்மையும் வச்சு ஒரு கிரேவி செய்ய போறோம். இது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டதனால நான் செய்றேன். எனக்கு குடி பழக்கமோ இந்த ஆல்கால் சேர்ந்த பொருட்களை சாப்பிடுற பழக்கம் கிடையாது. அவங்க கேட்டதனால இதை செஞ்சு கொடுக்க போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துறலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். फ्रेंड्स सब्सक्राइब பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स. ஒரு 4 வத்தல சேர்த்துப்போம். ஜாதி பத்திரி ஒரு சின்ன துண்டு எடுத்துர்க்கேன். கொஞ்சம் மிளகு, 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய், 2 ஏலக்காய். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துவோம். எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வாசனை வர வர வறுத்து எடுத்துப்போம். நம்ம லேசாக வறுத்து விட்டோம். ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டாச்சு. இன்னும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இப்படி தோல்சை எடுத்து இப்படி சீவி வச்சுருக்கேன். இதையும் எல்லாம் சேர்த்துப்போம். ஒரு 10 பல் பூண்டு அப்படி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் எல்லாம் சேர்த்துப்போம். அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுருவோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம். அது கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துப்போம். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஆறி வந்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்து வந்துடுவோம். நம்ம இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வெங்காயமும் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிட்டு நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா அப்படி வெட்டி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது கூடவே ஒரு பெரிய தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் வத்தல் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா அரை ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்கஹால் சேர்க்க போகிறதுனால நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணி பார்க்க முடியாது. மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் இதில் சேர்த்துப்போம். பாதி லெமனை புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதை ஒரு 50 ml அளவுக்கு இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இது இதில் சேர்த்துருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. திறந்து பார்ப்போம். சிக்கன் இப்போ பாதி அளவு வெந்து நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி மாதிரி வைக்கிறதுனால தண்ணி நிறைய சேர்க்க வேண்டியதில்லை. கறி வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருவோம். நல்லா வெந்து வரட்டு. தண்ணியும் கொஞ்சம் வற்றி கெட்டியாகி வரட்டு. ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு கறியும் நல்லா வெந்து வந்துட்டு கிரேவியும் வற்றிட்டு இப்போ ரம் சிக்கன் ரெடி ஆகிட்டு இது அப்படியே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்றேன். நம்ம சேனலில் நிறைய சிக்கன் ரெசிபிலாம் போட்டிருக்கோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்ததுனால இந்த மாதிரி நான் ரம் ஊற்றி செஞ்சுருக்கேன். இது ஒரு வீடியோக்காக தான்.